அதே ரூமில் அந்த ரூமில் அவங்க சொன்ன ரூமில் சுற்றி எனக்கும் சுற்றி கீழே போய் எரிச்சிட்டு வந்தேன். எரிச்சிட்டு வரும்போது எனக்கு ஒன்று தெரிஞ்சிச்சு. என் கூடையே வந்து வெளியே போன மாதிரி தெரிஞ்சிச்சு. இந்த மாதிரி புல் அரிக்குது எனக்கு. என் கூடையே அதை சுற்றிட்டு வெளியே வந்தேன்ல, என் பின்னாடியே வந்துடுச்சு. வந்து வெளியே போயிடுச்சு. அப்புறம் என்ன செஞ்சேன், எலுமிச்சம்பழம் ஒரு 5 பழம் வச்சுருந்தேன். அதை நறுக்கி நறுக்கி ஒரு வாசப்படியிலையும் வந்து சாமி ரூம்லையும் குங்குமம் மஞ்சள் தடவி தடவி வச்சுட்டேன். வச்சுட்டேன் எல்லா வாசலையும் வச்சுட்டு சுற்றி வெளியே கீழே போட்டு எரிச்சிட்டு வீட்டுக்குள்ளவே படுத்துட்டோம். நல்லா நானும் முக்கி முக்கி கண்ணை முழிச்சு தூங்காமல் பார்த்துக்கிட்டே இருந்தேன். எனக்கு எனக்கு ஐயோ இந்த பக்கம் திரும்பினா அந்த ரூம் தெரிஞ்சிருமோ, கதவடடா, கதவை அடைக்கக்கூடாது. அவளுக்கு கதவை அடைக்கல. திரும்பி பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஒன்றுமே தெரியல. என்னடா சொன்ன ஒன்றுமே கேட்கல. ஒரு சத்தத்தையும் காணா. ஆமாத்த எனக்கும் கேட்கல. ஆமாம்மா எனக்கும் கேட்கல. அது நேற்றே வெளியிறங்கி போயிடுச்சுடா. ஏதோ நீ வந்து வெளியே அதுக்கு தான் ஆம்பளை பயிலுக நடுச்சாமத்தில் சுற்றிட்டு சினிமா பார்த்துட்டு அக்கம் பக்கத்தில் ஊர் சுற்றிட்டு எவளையாவது வப்பாட்டி வீட்டில் போய் விடிய படுத்துட்டு நைட்டில் 2 மணி சோப்பு போனேன்னு பொண்டாட்டியை ஏமாற்றிட்டு வீட்டுக்குள்ளே கை காலை கழுவாமல் வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. சரிங்களா? ஆம்பளைங்கள் சேட்டைகள் இதுதான். என்ன தெரியாமல் ஒரு பொம்பளை வீட்டுக்கு போயிட்டு அங்கேருந்து என்ன செய்கிறது, கையும் காலும் கழுவாமல் கொள்ளாமல் வீட்டுக்குள்ளே போகிறது. பின்னாடி யார் வரா எவர் வரான்னு உங்களுக்கு தெரியாது. ஆம்பளைங்களுக்கு வந்து ரொம்ப சின்ன குழந்தை மாதிரி நீங்களாம், அவங்களுக்குலாம் ஒன்றுமே தெரியாது. ஏன்னா உங்களுக்கெல்லாம் ஒன்றுமே தெரியாது. ஆனால் புறணி மட்டும் பேசுவீங்க. பக்கமாக எழுதுவீங்க. என்னென்னா எழுதணுமோ அத்தனை எழுதுவீங்க. ஒழுங்கு மரியாதையாக ஒரு படத்துக்கே போயிட்டு வந்தாலும் வெளியே குழாயில் தண்ணியை ஊற்றி கழுவிட்டு மூஞ்சி காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ளே போங்க. அப்போத்தே நல்லது. அப்புறம் அன்னைக்கு நான் 2 நாள் அங்கே படுத்திருந்தேன்ல, அதுக்கப்புறம் இப்போ நிம்மதியாக இருக்காங்க. பொண்ணு பயமே இல்லை, நல்லா இருக்கு. அவங்க இல்லாத இடம் எதுவுமே கிடையாது. இது யாரு? ஐயோ சும்மா இருங்க, அவன் ஒரு வீசின முண்டாய் பேசிக்கிட்டே இருப்பீங்க. இப்ப நீ எங்க போயிருக்க? இப்போ எங்க படத்துக்கு 1 மணி 2 மணிக்கு வெளியே போனீங்கன்னா சீரியஸா சொல்றேன், கை காலை கழுவிட்டு வீட்டுக்குள்ள போங்க. உங்களுக்கும் நல்லது, உங்க குடும்பத்துக்கும் நல்லது. அவ்வளோதான் சொல்லுவேன். எல்லா சக்தியுமே நான் உலகத்துல இருக்கு. எந்த சக்தியுமே இல்லாமலாம் கிடையாது. எங்கள் வீட்டுக்கார் வந்து எனக்கு 28 வயசு. அப்போ வந்து என்னை விட்டுட்டு இறந்துட்டாரு. என்ன இறந்த பிறகு நான் இப்போ எப்படி 21 வருஷம் ஆயிடுச்சு. 21 வருஷம் ஆயிடுச்சு. ஆனால் வாழ்ந்து கொண்டே இருக்கிறாரு. எப்படி வாழ்கிறாரு? எங்கள் மேலே பாசத்திலேயே இருக்கிறாரு அவர். எங்கள் பிள்ளைங்க என் மேலெல்லாம் பாசத்திலே. அதுதான் அவட்டையில் செத்ததுன்னா எங்கள் மேலே பாசம் வச்சு அதை நினச்சிக்கிட்டே அவருக்கு 2 தடவை போட்டா வரைஞ்சி வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டேன். போட்டா வச்சு சாமி கும்பிட்டோம்னா பிள்ளைங்களுக்கு ஏதாவது பிரச்சனை வருது, வீட்டில் ஏதாவது பிரச்சனை வருதா, நான் போட்டாவை எடுத்துகிட்டு போய் கம்மாயில் போட்டுட்டேன். 2 தடவையுமே கம்மாயில் போட்டேன். நீ எதையாவது கழுவிட அப்படின்ற எதையாச்சும் கழுவிட்டு போடா. சரி நான் எதோ தப்பாக பேசிட்டேன். ஏன்னா அப்படின்னு சொல்லிட்டு நான் தூக்கி கம்மாயில் தான் போட்டேன், எங்கள் வீட்டுக்கார் படத்தவே. சரிங்களா? அதனால வந்து எல்லா சக்தியுமே வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்குது. பார்த்து பத்திரமா வாழுங்க. யாரையும் கிண்டல் பேசாதீங்க, கேலி பேசாதீங்க, அசிங்கமாக பேசாதீங்க. எனக்கு வாய் வந்து தூக்கம் வரனால எப்படியோ வரும். வந்து பார்த்துறேன் 1 வாரமாக இப்போ வர காய்ச்ச பூரா கால் கையெல்லாம் வலிக்குது, நடுங்குது. அப்படியே எந்திரிக்கவே முடியாமல் 1 வாரமாக காய்ச்சல். அந்த மாத்திரையை நின்று திண்டுக்கிட்டு இருக்கேன். இப்போ தான் கொஞ்சம் நான் அடுப்பில் நிற்க முடியுது, அடுப்படையில் நின்று சமைக்க முடியுது.